நீ இப்படியேதான் சொல்லிட்டு இருக்கிற எப்பயுமே. பெயிண்டிங் வேலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வா, இன்னைக்கு நான் சொல்றேன் என்னென்ன யூஸ் பண்றேன் அப்படின்றத இன்னைக்கு நான் சொல்றேன். சரியா? பாரு, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே மாய்ஸ்சரைசர், நிவியா மாய்ஸ்சரைசர் இதுதான் யூஸ் பண்றேன். ஓகேயா? இது ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது வெஸ்டீஜ்ல இருந்து எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, வெஸ்டீஜ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து அஷியோ ஃபேஸ் கிரீம் ஃபேர் அண்ட் லவ்லி இருக்குல்ல, அதுக்கு பதிலா இது நான் யூஸ் பண்றது. அது என்னமோ ரொம்ப நாளா செட் ஆயிடுச்சு. அது உனக்கே தெரியும், வாங்கி கொடுக்குற உனக்கு தான் தெரியும். ரொம்ப நாளா செட் ஆயிடுச்சு, இதை மாத்திக்க முடியல. சோ இதுதான் ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரெண்டு தான். அதுக்கப்புறமா என்ன, கண்ணுக்கு இது காஜல். கண்ணுக்கு காஜல் போடுவேன், பொட்டு வச்சிருவேன். இந்த சந்தன குங்குமத்தை மட்டும் எப்பயும் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த சந்தன குங்குமம் எப்பயும் இருக்கும். வீடியோ பாக்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இது எல்லாமே இருக்காது. அவ்வளவுதான், இவ்வளவுதான் நான் பண்றது. இதுக்கே சார் சொல்றீங்க பெயிண்டிங் பெயிண்டிங். பெயிண்டிங்லாம் எதுவுமே கிடையாது, இதுதான் சிம்பிள். அவ்வளவுதான், சிம்பிளா ரெடி ஆயிடுவேன். ஆமா, இன்னைக்கு நாங்க வெளியில கிளம்புறோம். ரொம்ப நாள் ஆச்சு. வேலை வேலை வேலைன்னு எப்பயுமே வேலையே பார்த்துட்டு இருக்கிறோமா. கடை விட்டா வீடு, வீடு விட்டா கடை, இப்படியே போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு கிருஷ்ணகிரியில டேம்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். எப்படியும் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோம், எங்களால போக முடியல. சரி, இன்னைக்கு கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கிளம்பிட்டு இருக்கிறோம். எப்படியும் இங்க இருந்து போறதுக்கு ஒரு 1.5 to 2 hours கிட்ட ஆயிடும் நினைக்கிறேன். கிளம்பிட்டோம். சோ அங்க போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ணலாம். ஓகேயா? பை பை சொந்தங்களே. சொந்தங்களே, கிருஷ்ணகிரிக்குள்ள வந்தாச்சு. கிருஷ்ணகிரிக்குள்ள என்டர் ஆயாச்சு. கிருஷ்ணகிரிக்குள்ள வந்தாச்சு. ஐ லவ் நம்ம கிருஷ்ணகிரி. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, கிளம்பலாம். இங்க இருந்து இப்போ நம்ம டேமுக்கு போறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் எல்லாம் மீன் கடைங்க தான், தெரியுதா? வரிசையா மீன் கடைங்க தான். இப்ப இங்க இருந்து டேம் வரைக்கும் மீன் தான், மீன் விருந்துதான். இதோ கச்சு மீன் விருந்து. சாப்பாடு, மீன் வறுவல், வரிசையா மீன் கடை தான் இந்த பக்கம். ஆனா நம்ம மீன் சாப்பிட மாட்டோம். இதோ டேம் போற வழி, கேஆர்பி டேம் தான் இப்ப நம்ம போறது. கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம் டேம் ரோடு. நியூ இயர்ல அந்த போட்டுகள் தாண்டி வரும்போதே தெரிஞ்சிருச்சு டேம்ல எவ்வளவு கூட்டம் இருக்க போகுது அப்படின்ட்டு. ரூட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆனா எங்களுக்கு இங்க நல்லா சில்லுன்னு இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு. இங்கேயும் பாருங்க, 2 பக்கமும் ஃபுல்லா மரம், 2 பக்கமும் மரம், நடுவுல அப்படிதான் போறாங்க பசங்க, சும்மாவே அப்படி போவாங்க. இப்ப நியூ இயர் வேற. நினைப்பு இல்ல இல்ல, இந்த பக்கம் தான் போகணும்.
இது ரிட்டர்ன் வர்றாங்க. டிக்கெட் எடுத்துட்டு தான் போகணும். ஆமா டிக்கெட் எடுத்தாச்சு. கம்மி மாமா என்ட்ரி டிக்கெட் எவ்வளவு? 20 rupees எடுத்துட்டா மாமா. 2 பேருக்கு சேர்த்து 20 ரூபாய். அப்போ ஒருத்தருக்கு 10 ரூபாய். நீங்க பாருங்க, நீங்க தெரியுதா மலை நல்லா. நம்ம அங்க போய் பார்க்கலாம். இல்ல இந்த மாதிரி கூட்டத்துல வாய்ப்பு இல்ல. போலாம் எப்படி வேணாலும் போகலாம். இந்த பக்கமும் கோவில் கோவில் கோவில். ஒரு டோர்ல கூட தண்ணி ரிலீஸ் பண்ணல. இல்ல லைட்டா நம்ம இன்னும் அந்த பக்கமா போனா கிட்ட போய் பார்க்கலாம். ஒரே ஒரு டோர்ல லைட்டா தான் தண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மூலையில வருது இல்ல, இங்க 3rd கேட்ல வருது பாரு. 3rd கேட்ல வருது பாப்பா. எங்க அது அங்க கீழ ரிலீஸ். ஆமா ஆமா ஆமா. தண்ணி கம்மிதான். ஆனா மத்த டைம்ல இங்க ஜாஸ்தியா இருக்கும். இங்க ஃபுல்லா தண்ணி இருக்கும். இந்த டைம்ல தண்ணி கொஞ்சம் கம்மிதான். உள்ள போய் விழுந்துறாத. மீன் பிடிக்கிறாங்க. மீன் தான். இங்க மாட்டு வாயில இருந்து தண்ணி தரும்னு சொல்லுவாங்க. ஆமா, வாயில இருந்து குளிப்பாங்க அங்க. அந்த மாட்டு வாயில இருந்து வர தண்ணி இதை பார்க்கலாம். இந்த பக்கம் தான் இருக்கு. கோயில்ல இருக்கு. இது எல்லாம் குடுக்குறாங்கல்ல, புரியுதா? மாட்டு வாயில இருந்து தண்ணி வருதா? இது குடுக்குறவங்க இங்க இருந்து தானே குடுப்பாங்க. அப்ப இங்க வந்து இங்க குளிச்சுட்டு தான் போவாங்க. டேம்குள்ள வந்தாச்சு. செம்ம கூட்டம், நல்லா கூட்டமா இருக்கு. ஃபுல்லா பார்க் கீழே வந்து பார்க் முடிச்சுட்டு அடுத்த மேல